வாராகி வழிபாடு யார் மேற்கொள்ளலாம்? மகரம் கும்பலக்னம் இருப்பவர்கள், சனி திசை நடப்பவர்கள், ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள், லக்னமும் ராசியும் சஷ்டாஷ்டகமாக 6ஆம் இடமாக இருந்து சம்பந்தப்பட்டவர்கள் திசை நடக்கிற பொழுது, 6ஆம் அதிபதியின் திசை நடக்கிற பொழுது, 8ஆம் அதிபதியின் திசை நடக்கிற பொழுது நாம் வாராகி வழிபாட்டை மேற்கொள்ளலாம். குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வாராகி வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. லக்னமும் ராசியும் சஷ்டாஷ்டகமாக கும்பலக்னமாக இருந்து கடகராசியாக இருந்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் அவர் சொல்லொணா துயரத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் வாராகி வழிபாட்டை மேற்கொண்டால் வாழ்வு மலரும், தடைகள் உடையும். பொதுவாகவே 6ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்து 6ஆம் அதிபதி பலமிழந்து எதிரி நம்மை வெல்வதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்தால், அந்த நேரத்தில் லக்னாதிபதியும் பலம் இழந்திருந்தால் அவர்கள் வாராகியை பிடித்து கொள்ள வேண்டும். எதிரிகள் தொந்தரவு, செய்யாத தப்புக்கு தண்டனை அணிவிக்கிறது, அவமானங்கள், வேலையில் நமக்கு எதிர்ப்புகள் இருக்கிறது, அதிக கடன்கள், நோய்கள், மறைமுக எதிரிகள், இவற்றையெல்லாம் அழித்து விடுகிற அன்னை வாராகி. வாராகியை வழிபடுங்கள், வாழ்வு மலரும். ஒருவர் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் வக்ரமாக இருந்தாலும் வாராகியை வழிபடலாம், வெற்றி நிச்சயம்.